தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாவைக்க அரசின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்க. அந்த பட்ஜெட்டில் 5.32 லட்சம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2026-27 கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுதுங்க. இது 3.10 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுதுங்க. அந்த பைசா முதல் ஆண்டிலேயே 70,000 வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்னும் 3,500 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுதுங்க. டிஎன் வெற்றி திட்டத்தின் கீழ் கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுக்கப்படும். இதன் மூலம் ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் ஒருங்கிணைக்கப்படும். இதற்காக நகர்ப்புறத்தை ஒட்டிய கிராமங்களுக்கு